சில விஷயங்களை நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயமா இப்போ தங்கம் மற்றும் சில்வர்னுடைய அந்த ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்த ஒரு டைம் நடந்திருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 7.5% அளவுக்கு குறைந்திருக்கிறது தங்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. உடனே கல்யாணம் இருக்கிறவங்க இப்போ வாங்குறது ரொம்பவே நல்லதாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இதை நான் மட்டும் சொல்லலை, நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டேன். ஏன்னா இதை விட ஒரு பெரிய ப்ரைஸ் ட்ராப் அப்படிங்கிறது இனி வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற லெவலில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. சரி, இந்த ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய அந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது ஒருவேளை நின்றுடலாம். பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. 55% டேரிஃப்லாம் வேண்டாம், ஒரு 15-20% டேரிஃபோடி நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இது கொஞ்சமாக நம்ம ஊர் கோல்டு மார்க்கெட்டை பாதிக்கிறதா இருந்தாலும் கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஊரையும் தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கோல்டு அப்படிங்கிறது யாரெல்லாம் வாங்குறாங்க, யாரெல்லாம் செல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அந்த கோல்டை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதன் அடிப்படையில் சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவை நம்ம என்றைக்குமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் கோல்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்போ சீனா மற்றும் அமெரிக்காவிடையே ஒரு பெரிய சண்டை வர்ற மாதிரி இருந்துச்சு. 155% டேரிஃப் அப்படிங்கிறத நான் போட்டுருவேன், சீனா நீ வந்து எங்களுடைய ஃபார்மர்ஸை ரொம்ப பெரிய அளவில் தண்டனைக்குள்ள ஒரு நபராக மாற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னது. மறுபடி சீனா பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ இந்த பேச்சுவார்த்தை ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும்தான் இப்போ கோல்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது டவுன் ஆகிட்டு இருப்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல இது ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வர்றதுனால டவுன் ஆகுது. ஒருவேளை இந்த நவம்பர் 1 அப்படிங்கிறது தான் டெட்லைன், அது ஒரு நெகட்டிவ் அவுட்கம் வந்துருச்சு அப்படின்னா எகெயின் கோல்ட் ரேட் அப்படிங்கிறதெல்லாம் பீக்குக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ இந்த ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் வச்சு அடிப்படையாக பார்த்துடவே கூடாது கோல்டு ப்ரைஸ் அப்படிங்கிறத. கோல்டுக்கான விலை நிர்ணயம் ஏதோ இந்தியா மற்றும் சீனா, இல்லாட்டி சீனா மற்றும் அமெரிக்கா இவங்களை மட்டும் இல்லாமல் உலகளவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதை பாதிக்குது. அதனால் இது ஒன் ஆஃப் த கன்சர்ன் தான் தவிர மீதம் இருக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு ரீசனுக்காகத்தான் பணவியல் அப்படிங்கிற ஒரு சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2 வீடியோ மட்டும் போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கோம். காரணம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களை படிச்சுட்டு இருக்கேன். ஒரு டாபிக் எடுத்து உங்கள் முன்னாடி வீடியோவாக பேசி அதை நான் டெலிகாஸ்ட் பண்ணும்போது அது உண்மை தன்மையாக இருக்கணும், அதனால் 4 பேருக்கு நன்மை பயக்கும் விதமாக இருக்கணும். அதனால் நானே ட்ரையல் அண்ட் ரன் மெத்தடில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்தெந்த நியூஸை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற டேட்டாபேஸ் க்ரியேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக ஓரிரு வாரங்கள் எடுக்கும், இன்னும் ஒரு வாரம் இல்லாட்டி 2 வாரங்களில் எனக்கு ஒரு விதம் நாலேஜ் வந்துருச்சு. இந்த எக்கனாமிக்கு இப்படிலாம் ஒரு செய்தி இருக்குது, இந்த செய்தி வந்துச்சுன்னா இது வந்து அடி வாங்கும், இது பெருசாகும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-25% வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பணவியலில் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் கிளியர் சிக்னல் அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளியர் சிக்னல்னால் அவங்க சொல்ல வர்ற ஐடியாவை இங்கிலீஷில் ப்ராப்பராக அடுத்த நாட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது தான். இதே மாதிரி தான் நம்ம ஜாப்லேயும் நம்ம ஐடியாவை கிளியர் கட்டாக இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை இங்கிலீஷ்லேயே தரமாக சொல்லணும். அப்படி இல்லைனா அந்த ஐடியாவுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்கள் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கணுமா, இதை கம்ப்ளீட்டாக பாருங்களேன். I lately meeting coming because in my area power cut. நல்ல முயற்சி, ஆனா அதை இப்படி கரெக்டா ப்ரொஃபஷனலா சொல்லுங்க. I was late to the meeting because there was a power cut in my area. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் சூப்பர்னோவா ஏஐ. பாத்தீங்களா, இன்ஸ்டண்டா கரெக்ஷன் கொடுத்துருச்சு, அதுவும் தமிழ்லயே. இங்கிலீஷ் கற்றுக்கிட சூப்பர்னோவா ஏன் பெஸ்ட்டான சாய்ஸ்? முதல் விஷயம், ஒரு டீச்சருக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கவே வேண்டாம். ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அந்த கோர்ஸில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ டீச்சர் 24 மணி நேரமும் ஏஐ வடிவில் சூப்பர்னோவா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைம் இந்த டீச்சர் அவைலபிளாக இருப்பாங்க. இரண்டாவது ரீசன் என்னன்னா, இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் டெஸ்ட் பண்ணி உங்கள் கோர்ஸை டிசைன் பண்ணுற சூப்பர்னோவா ஏஐ, அதன் பிறகு உங்களுக்கான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, அதை எப்படி பூஸ்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணும். மூணாவதா, நம்ம எல்லாமே ஒரு விஷயத்தை தொடங்கி அப்படியே பாதியிலே விட்டுட்டு போயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்க இந்த சூப்பர்னோவா ஏஐ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஜிம் மாஸ்டர் மாதிரி உங்களுக்கு கால் பண்ணியே இவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது மேட் இன் இந்தியா அப்ளிகேஷன். நமக்கான ஸ்ட்ரகிள் என்ன, நம்ம பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணது முழுவதுமாவே தமிழ் பசங்க தான். ஸோ உங்களுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர்னோவா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியா சூப்பர்னோவால ஜாயின் பண்ணி 75% வரை உங்களால டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும். வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சென்ட்ரல் ஏஷியா நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாடுகள் அதிகமாக உலக நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருக்கட்டும் இல்லாட்டி மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும், இவங்க யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க.
வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரல் ஏஷியா நாடுகளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது நடக்க போகுது என்கிற ஒரு சாதாரணமான செய்தி அசுரத்தனமாக பல நாடுகள்லையும் பேசப்பட்டு வருகிறது. ஸோ சென்ட்ரல் ஏஷியா நாடுகள், அதுவும் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேற்குலக நாடுகளுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இந்த சென்ட்ரல் ஏஷியா நாடுகளை மையப்படுத்தி தான் மேற்குலக நாடுகள் அவங்களுடைய அரசியலை, அவங்களுடைய ப்ராக்ஸி எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அடுத்ததான் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கொள்ள போகிறார்கள். கண்டிப்பாக அவங்க பேசிக்கொள்ளும் போது ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். எப்படி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிவுக்கு வந்ததோ அதே மாதிரி இதுவும் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஒன் திங், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரல. இன்னைக்கு கூட அமெரிக்கா மேற்கு கரையோரமாக இஸ்ரேல் அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்வதை எப்போ நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எச்சரிக்கை மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இஸ்ரேல் நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இஸ்ரேல் அதற்கான ஒரு தொகையை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலும் இன்னைக்கு பல நாடுகள் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிந்து விட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை 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 என்பது தான். அது ஜஸ்ட் ஒரு பாஸ் மோட்ல இருக்கு. எப்போ வேணாலும் வெடித்து சிதறலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களும் இருக்காங்க. ஹமாஸும் அங்கே இருக்கக்கூடிய கிளான்ஸ் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுவும் ஒரு ஓரமாக கொஞ்சமாக கொந்தளிப்புடன் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னா முடிவுக்கு வரவே வராதா, பேச்சுவார்த்தை நடக்க போகுதில்லை அப்படின்னு பார்த்தா இல்லையா. ட்ரம்ப் அவர்களுடைய அந்த மீட்டிங், புட்டின் அவர்களுடையான அந்த மீட்டிங் அப்படிங்கிறது கேன்சல் செய்யப்பட்டு விட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நியூக்ளியர் ட்ரில் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அவங்க நாட்டு தேவைக்காக, அவங்க நாடு எதிரி நாட்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பதற்காகவும், எங்களுடைய நாடு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, எங்களை நீங்கள் தேவையில்லாமல் சீண்டாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் அவங்க ஒரு நியூக்ளியர் ட்ரில் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. இந்த நியூக்ளியர் ட்ரில்லை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்கா சொல்கிறாங்க இல்லை இது எங்களுக்கு எதிரானதாக இருக்குது. ஏன்னா அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் எக்ஸ்பயர் ஆக போகுது. அந்த எக்ஸ்பயர் ஆன அக்ரிமெண்ட்டை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக இப்போ புட்டின் அவர்கள் ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கார். அமெரிக்கா அதை ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் இந்த மாதிரி அழிவை ஏற்படுத்தக்கூடிய மிசைல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் அதனுடைய கவுண்ட் அப்படிங்கிறதையும் நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லையா அமெரிக்கா எவ்வளோ வேணாலும் மிசைல்ஸ் உருவாக்கட்டும், அணு ஆயுதமாக இருக்கட்டும், பேரழிவை உருவாக்கக்கூடிய ஆயுதங்கள் எவ்வளோ வேணாலும் உருவாக்கட்டும், நாங்களும் அதே அளவுக்கான ஆயுதங்களையும் அதை விட கூடுதலான கவுண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இரண்டு நாடுகளுமே இப்போது அந்த ஒரு ஃப்ரிக்ஷனில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இவங்க ஒரு நியூக்ளியர் ட்ரில்லை நடத்துகிறாங்க. அப்போ இந்த நியூக்ளியர் ட்ரில் நமக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதை அமெரிக்கா அவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா இதை பர்சனலாக எடுத்ததுனால திடீர்னு பார்த்தா ரஷ்யாவினுடைய ஆயில் எல்லாத்துக்கும் சாங்ஷன் அப்படிங்கிற பொருளாதார தடை அப்படிங்கிறத போடுறாங்க ட்ரம்ப் அவர்கள். 2 தினங்களாகவே அதுதான் பெரிய பேச்சுவார்த்தை. அதை மையப்படுத்தி தான் ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வியூகத்தில் ஒரு வீடியோவாக, டெடிகேட்டட் வீடியோவாக நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷேடோ ஃப்ளீட் வழியாகத்தான் ரஷ்யா அவங்களுடைய ஆயிலை ரஷ்யாவிடம் இருந்து பிற நாடுகளுக்கு, ஈவன் இந்தியாவுக்கு கூட அவங்களுடைய ஆயிலை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆயில் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும் ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதும் அப்படிங்கிறதெல்லாம் பொருளாதார தடைக்கு உட்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்பை ஐரோப்பிய ஒன்றியம் பெரிய அளவில் வரவேற்றிருக்கிறார்கள். இது எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா நீ செஞ்சுருக்கணும், இட்ஸ் டூ லேட், பட் ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான இந்த பொருளாதார தடை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பார்க்கிறது. அடுத்ததா இதே அமெரிக்கா கொலம்பியாவுக்கு எதிராகவும் சீரியஸான ஒரு த்ரெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. கொலம்பியாவினுடைய பிரசிடென்ட்டை நீ ட்ரக்கினுடைய தலைவனாக இருக்க, உங்கள் நாட்டில் வந்து தான் ஏகப்பட்ட இந்த மாதிரியான போதைப் பொருள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொல்லி கொலம்பியா மீதான ஒரு பார்வையை வீசியிருக்கிறார். இதே பார்வை தான் வெனிசுலா மேலேயும் வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ வெனிசுலாலையும் நிறைய அவங்களுடைய கன்போட்டு டிப்ளமசி அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இப்போ எகெயின் கொலம்பியா மீது அவங்களுடைய பார்வை திரும்பி இருப்பதும், இன்னைக்கு பசிபிக் ரீஜனில் 2 கப்பலை நாங்கள் மூழ்கடித்து விட்டோம், 2 கப்பல்லையும் ஏகப்பட்ட போதைப்பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருப்பது ஃபர்ஸ்ட் டைம் பசிபிக் ரீஜனில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அமெரிக்கா செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது எல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய ஒரு காலகட்ட போர் ISIக்கு எதிராக இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எந்த நாட்டில் ISI வந்தாலும் அமெரிக்கா உள்ளே புகுந்து விடும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த முறை ISI அப்படிங்கிறதுக்கு பதிலாக அமெரிக்கா சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னா ட்ரக் டீலிங் தான். ஸோ ட்ரக் டீலிங், ட்ரக் மாஃபியா, சிண்டிகேட், இதை பேஸ் பண்ணி பல நாடுகளில் அமெரிக்கா அவங்களுடைய ஆப்ரேஷனை செய்ய போகிறாங்க. அதற்கான சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸாக தான் நம்ம வெனிசுலா இல்லாட்டி இப்போ பார்க்கக்கூடிய கொலம்பியாவை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
இதையும் தாண்டி அமெரிக்கா அடுத்த கட்டத்துக்கு எப்படி தயாராக போறாங்க அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா நார்த் கொரியா தான். நார்த் கொரியா நேத்து ஒரு புதிய மிசைல் சிஸ்டத்தை ரெடி பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி நார்த் கொரியா டெஸ்ட் பண்ண இந்த மிசைல் சிஸ்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நார்த் கொரியாவே பதில் சொல்லியிருக்காங்க. அது ஹைப்பர்சோனிக் சிஸ்டம். அது எப்படி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனா, புதிய ஹைப்பர்சோனிக் சிஸ்டத்தை நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம், வேணா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சீரியஸ் த்ரெட்டாக அமெரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிறது. அப்போ ஜப்பானில் ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகுது, புதுசாக ஒரு தலைவர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்போது சீனாவுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி சீன மீடியாக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்க தைவானுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஜப்பான் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு பெண் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டராக மாற போகிறாங்க அப்படிங்கிறத விட அவங்க தைவானுக்கு ஆதரவாக இருப்பாங்க, சீனாவுக்கு எதிராக இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. ஹவுசிங் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாகவே இருந்தது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் அந்த ஹவுசிங் கிரைசிஸ்க்கான ஓனர்ஷிப்பை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹவுசிங் கிரைசிஸ் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட ஃபார் ரைட் குரூப் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆக்டிவிட்டியை ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனவே ஐரோப்பிய ஒன்றியம் ஃபார் ரைட் குரூப்பிடம் அவங்க சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் இந்த ஹவுசிங் கிரைசிஸ் அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக ஏதாவது ஒரு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படித்து பார்க்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ்க்கு அது பயனுள்ளதாக இருக்கும். எகிப்தும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு புதிய சைன் பண்ணியிருக்காங்க. அது 4 பில்லியன் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருந்தது பொருளாதார தடை புட்டின் அவர்கள் மீது போடப்படுவது தான். இப்போ ஆயில் மீது மட்டும்தான் போட்டிருக்காங்க, இன்னும் பல ஏரியாக்களில் பொருளாதார தடையை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியமும் அதற்கு சப்போர்ட்டாக அண்ணன் ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் முதல் முறையாக இந்த பீஸ் டீல், இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு ஒரு பீஸ் டீல் நடந்துச்சுல, அதன் காரணமாக காசாவிலிருந்து ஒரு 41 நோயாளிகள் அவங்க கிரிட்டிக்கலாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படக்கூடிய 41 நபர்களை காசாலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் அப்படின்னும், இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் அதிகமான பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கிரிட்டிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், அவங்க எல்லாத்தையுமே வெளியேற்றுவதற்கான வேலை நடந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐல ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க இந்த ஆஃபரை நழுவ விட்டுறாதீங்க.